இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். எங்களை மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. என்னம்மா பேசுற நீ? உன் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்து அதுல இப்படி நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? இப்ப என் வீடு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்க, எனக்கு தான் நம்ம லாஸ். ஏற்கனவே தண்ணி வரி எல்லாத்தையும் கமர்ஷியல் ஆக்க போறேன்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா வீட்டு பக்கத்திலேயே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது சரி வராதுமா, இது சரிப்பட்டு வராது. நீங்க உடனே எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. ஐயோ அண்ணா அப்படி சொல்லாதீங்கன்னு. எத்தனை வருஷமா நாங்க இந்த வீட்டுல இருக்கோம். பல கஷ்டமான சமயத்துல நீங்க எங்களுக்கு உதவியா இருந்திருக்கீங்க. ப்ளீஸ் அங்கிள், நான் ஆல்ரெடி ரொம்ப உடைஞ்சு போய் நிக்கிறேன். இந்த மெக்கானிக் ஷெட் இருக்கிறது வெறும் ஷெட்டில் அங்கிள். எங்களோட உழைப்பு, எங்களோட நம்பிக்கை எப்படி கருகி போய் நிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? சூழ்நிலை தெரியாம நோகடிக்காதீங்க அங்கிள். யாருமா இங்க மெக்கானிக் ஷெட் நடத்துறது? நான் தான் சார். கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? பெர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். பெர்மிஷன் வாங்காம ஷெட் நடத்துறீங்க, அதுவும் ஃபயர் ஆயிருக்கு. என்ன விளையாடுறீங்களா? யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்னம்மா பதில் சொல்வீங்க? இனிமே நீங்க இங்க மெக்கானிக் ஷெட் நடத்தக்கூடாது. சார் நோட்டீஸ் ஒட்டிட்டு வா போ. ஓகே சார். சார் சார் இருங்க சார். சார் சொல்றேன் கேளுங்க சார். சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் ஷெட் நத்தினுக்குறோம். தெரியாம தான் சார் ஃபயர் ஆமாங்க ஆயிடுச்சு. சார். இனிமே அப்படி ஆவாத பாத்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், ஒட்ட வேணாம்னு சொல்லு சார். யோ வாயை மூடிட்டுறியா? அஞ்சலி போதுமா, நீ போராடினது எல்லாமே போதுமா? இதோட இந்த ஷெட்டு கேரேஜ் இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருமா. இது பாரு, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுமா. உசுறு இருந்ததுன்னா என்னைக்கு வேணாலும் நாம சாதிக்கலாம். அம்மா சொல்றது இப்போது புரிஞ்சுக்கோ. அம்மா நாளைக்கு காலையில கார்பரேஷன் ஆபீஸ் வந்து என்ன பாருங்க.